இப்போது ஷார்ட்ஸு எளிமையாக தைக்கும் முறையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ விரித்து காட்டுறோம் பாருங்கள். இப்படி தான் கட் பண்ணி விரிச்சா இப்படி இருக்கும். நம்ம இந்த வளைவு இருக்குங்களா, ரெண்டும் சேர்த்து இந்த ரெண்டு வளைவே நம்ம இப்போ தைக்க போகிறோம். ரெண்டு வளையும் நம்ம சேர்த்து வளைவாக இணைக்கணும். ரெண்டு தையல் போட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போது ரெண்டு பக்கமும் நம்ம இப்படி வளைவாக இணைச்சிட்டோம். இது வந்து கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா சின்னதாக மடிச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக மடித்து இப்படி ஓரமாக தையல் போடணும். ரெண்டு பக்கமும் அதே போல் சின்னதாக மடித்து 1 இன்ச் அளவில் பெருசாக மடித்து ஓரமாக தையல் போடணும். ரெண்டு பக்கமும் இப்போது சின்னதாக மடித்து பெருசாக வச்சு ஓரமாக தைச்சிட்டோம். இப்போது இந்த ரெண்டு பக்கம் அடிங்கால இப்படி விரித்து இது ரெண்டும் சேர்த்து தைக்கணும். இது வந்து அடிங்கால் வி ஷேப்பில் தைக்கணும். இந்த கால் உங்களுக்கு அளவு இந்த பெருசாக இருந்தால் இந்த அளவு பார்த்து கூட நம்ம வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வி ஷேப்பில் இப்படி ஜாயின் பண்ணணும். சப்போஸ் அவங்களுடைய அளவு வந்து சுற்றளவு வந்து ஒரு 16ன்னு வந்துச்சுன்னா 16, 18 வந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு பக்கம் 9, 16 வந்துச்சுன்னா 1 இன்ச்சு லூஸ் வச்சு 9க்கு மார்க் பண்ணிக்கணும். அதே போல் இந்த சைடும் 9க்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸாக வி ஷேப்பில் இப்படி தைக்கணும். கரெக்டாக மேல் பக்கம்லாம் ஏறக்குறை இல்லாமல் ஒரே மாதிரியே நல்லா ஜாயின் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உள்ளெல்லாம் வந்து நீங்கள் ஓவர்லாக் போட்டுருங்க, அப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது மேல் பக்கம் வந்து இதுதான் வந்து இது கீழ்ப்பக்கம், இது மேல் பக்கம் வந்து இப்போ நம்ம எலாஸ்டிக் வைக்கணும். சின்னதாக மடிச்சுட்டு இப்போ எலாஸ்டிக் வந்து இப்போ நம்ம சின்ன எலாஸ்டிக் பெரிய எலாஸ்டிக் இருக்குது. இந்த மாதிரி சின்னது பெருசு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ இந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிக்கிற அளவுக்கு இதை மடிச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து சின்னதாக மடிச்சுட்டு இந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கணும். இப்போ எலாஸ்டிக் வந்து எப்படி கட் பண்ணணும், இந்த அளவுக்கு எப்படி எலாஸ்டிக் வேணும் அப்படின்னாக்கா, இந்த அளவோட 3/4 பங்கு ரெண்டாக மடித்து 3/4 பங்குக்கு நம்ம எலாஸ்டிக் கட் பண்ணிக்கணும். 2 எலாஸ்டிக் மடித்து இந்த இடுப்பளவு வந்து 3/4 பாகம் வரா போல் எலாஸ்டிக்கை நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இப்போ நம்ம தனியாக இங்கே வச்சிடுறோம். இதை வந்து மடித்து தைக்கணும். சின்னதாக மடித்து இந்த அளவுக்கு வராமல் பெருசாக மடித்து தைக்கணும். இப்போ மேல் பக்கம் சின்னதாக மடித்து தைச்சிட்டோம். இந்த எலாஸ்டிக் அளவு வரா போல் இதை மடித்து இந்த அளவுக்கு வரா போல் நம்ம
மடித்து ரவுண்டாக தைக்கணும். ரவுண்டாக தைச்சிட்டு கொஞ்சம் கேப் விட்டுறணும். இங்கே தைக்கிறீங்கன்னா சுற்றி வரும்போது இங்கே முடிக்கணும், கொஞ்சம் கேப் விடணும். இப்போ எலாஸ்டிக் அளவுக்கு மடித்து இங்கே ஆரம்பித்து ஃபுல்லாக தைச்சி இது வரலாம் முடிச்சிருக்கோம். கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். கேப்பில் வந்து இந்த எலாஸ்டிக் வந்து நம்ம நுழைக்க போகிறோம். இது போல் பின்னு குத்திட்டு எலாஸ்டிக்கை நம்ம உள்ளே வச்சு நம்ம கோத்துடணும். இப்போது நம்ம இந்த எலாஸ்டிக்கை ஃபுல்லாக வந்து கோர்த்துட்டோம். கோர்த்ததை வந்து என்ன செய்யணும், இந்த பின்னை எடுத்துகிட்டு இப்போ இந்த எலாஸ்டிக் இப்படி வச்சு ரெண்டும் மேலே வச்சு நல்ல ஒரு 4-5 ஸ்டிச் வரப்போல் இதை தைச்சிடணும். ஸ்டிச் வராப்போல் தைச்சிட்டு இது உள்ளே வந்து நல்லா இழுத்து விட்டணும். இழுத்து விட்டுட்டு இது நம்ம ஃபஸ்ட்டு விட்டுருந்தோம் இல்லையா, இந்த கேப்பை வந்து தைச்சிடணும். அந்த கேப்பை தைச்ச உடனே உங்களுக்கு இப்போது தைச்ச உடனே இப்போது உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஷார்ட்ஸு ரெடி.